கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லை குழந்தை பார்த்ததுக்கு அப்புறமோ உங்களோட உடல் அமைப்பு மாறி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பார்த்ததுக்கு அப்புறமா உடல் அமைப்பு மாறுறதுக்கு முக்கால்வாசி காரணமே நீங்கள் மட்டும்தான் பெண்களே. ஏனென்றால் நீங்கள் உங்களை நீங்களே கவனிச்சுக்கிறது கிடையாது. ஸோ அது முக்கியமான விஷயம். உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உடல் அமைப்பை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமே கிடையாது, ரொம்பவே ஈஸி. ஸோ இன்றைக்கி இந்த காணொலியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு கஷாயம் தான் குடிச்சிட்டு இருக்கேன். இந்த கஷாயம் ஆக்சுவலி எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் இந்த உரசு மருந்துலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குழந்தைக்கு அந்த மருந்து கொடுக்குறேன் இந்த மருந்து கொடுக்குறேன், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கூட சில டானிக்கெல்லாம் கொடுப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, ஒன்லி தாய்ப்பால் மட்டும்தான். ஸோ ஆனால் அவளுக்கு மருந்து கொடுக்காத அளவுக்கு நான் எப்படி பார்த்துக்கிட்டேன்னா, என்னென்ன மருந்து சாப்பிடணுமோ அதையெல்லாம் நான் சாப்பிடுவேன். அதில் முக்கியமான விஷயம் இந்த வெற்றிலை. இந்த வெற்றிலை நீங்கள் குழந்தை பிறக்க போகும்போதோ இல்லைன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் குழந்தை வயிற்றுல இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சரி, வெத்தலை எடுத்துக்கோங்க. நான் எப்பவுமே நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அப்படியே குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால் அதை நம்ம அதிகப்படுத்தணும். அதே மாதிரி செரிமான சக்தி சுத்தமாகவே இருக்காது. இந்த 2 விஷயத்துக்குமே மிளகு அப்புறமா வெத்தலை ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அடிக்கடி இதை எடுத்துப்பேன். பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும். எனக்கு செரிமானம் சரியாக இல்லைன்னா குழந்தைக்கு அது அஃபெக்ட் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல உணவுகளை எடுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்பேன். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறீங்கனாலே உங்களோட உடல் அமைப்பை நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி. ஆனால் குழந்தைக்கு நீங்கள் கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கணும். சப்போஸ் சில சூழ்நிலைகளால் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் போனாலுமே, ஆனால் அந்த நேரத்துக்கான உணவுகளை நீங்கள் சரியான வகையில் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ நான் என்னோட பிள்ளைக்குன்னு எந்த மருந்தும் கொடுக்கல. ஆனால் நான் பெரும்பாலும் நான் எடுத்துக்கிட்ட மருந்து இது ஒன்றுங்க. எனக்கு எப்போ சளி பிடிச்சாலும் சரி, எனக்கு எப்போ ரொம்ப சாப்பிட்ட பிரச்சனை எதை மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் நான் இதை உடனே எடுத்துப்பேன். ஒன்றுமே இல்லை, கொஞ்சமாக வெத்தலை அப்புறமா கொஞ்சமாக மிளகு, அதை இந்த மாதிரி ஒரு குட்டி உரல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் லைட்டாக இடின்னு போட்டு இடிச்சிட்டு, உங்ககிட்ட சுடு தண்ணியும் நார்மல் தண்ணியும் ஜஸ்ட் 2 ஆற்று ஒரு கிளாஸ், ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் நீங்கள் குடிங்க. இது குடித்ததுக்கப்புறம் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாலோட இதுவும் அதிகமாக இருக்கும். அதே சமயம் உடம்பு வெயிட்டும் இதனால் போடாது. நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு சரியான முறையில் செரிமானமும் ஆகும். இதை குழந்தைக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க வேண்டாம். பட் என் பிள்ளை நான் சாப்பிட்றதெல்லாம் பார்த்த உடனே அவள் அதில் கூடிய மிளகு மட்டும் கடிச்சு அவளே சாப்பிட்டுட்டாள். சரி மிளகு தானே சாப்பிட்றது தப்பு இல்லையே அப்படின்னு நானும் அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன். பட் எந்தவித கஷாயம் மருந்து எல்லாமே நான் மட்டும்தான் கொடுப்பேன். குழந்தைக்கு பாட்டி மருந்து கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் பாட்டிக்கு மட்டும்தான் அதோட அளவு கரெக்டாக தெரியும். நம்ம அளவு அதிகமாகவோ இல்லைன்னா கூட குறைச்சி போட்டாலோ அதில் நமக்கு ரிசல்ட் சுத்தமாக தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா இந்த மருந்து குடிக்கும்போது இவளுக்கு 1 வயசு மேலே ஆயிடுச்சு. சரி சும்மா என்ன பண்ணோம், அந்த ஆல்ரெடி இந்த குட்டி உரலில் நாங்கள் சாப்பிட்டது இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இது பண்ணிவிட்டு நான் இந்த மருந்தை லைட்டாக ஊற்றி சரி லைட்டாக கொடுத்து பாப்பா குடிக்கிறாளா அப்படின்னு. ஏன்னா எனக்கும் சளி இருந்துச்சு, சரி அவளுக்கும் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குதே அப்படிங்கிறனால லைட்டாக கொடுத்து பார்த்தேன். குடிக்காளா இல்லையான்னு லைட்டாக தான் குடித்தேன். நான் ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. இதை குழந்தைங்க அதிகமாக குடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுக்குறதுனால எந்த வித பிரச்சனையும் இல்லை, கொடுக்காம இருக்கிறதுனாலையும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் மருந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறீங்க அப்படின்னா, முதல்ல தாய்மார்கள் ஆரோக்கியமானதை முக்கியமாக சாப்பிடணும். தாய்மார்கள் சாப்பிடாத போது நீங்கள் குழந்தைக்கு மட்டும் ஆரோக்கியத்தை தேடி போகிறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. தாயும் சேயும் நலமாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே இங்கே நலம். ஓகேங்களா? நன்றி. இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிபுணருடன்.